ஜீவா மாஸ்கோ சென்று சிகிச்சை பெற்று திரும்பிய பிறகு அவரும் காமராஜரும் பூமிதான போர்டு கூட்டம் ஒன்றில் சந்தித்தனர். ஜீவாவின் உடல் அதிகம் தளர்ந்ததை கண்ட காமராஜர் திடுக்கிட்டு, ஜீவா, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அலைந்து கொண்டிருப்பீங்க? உங்க வேலையை நீங்க செய்யுங்க, ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யுங்க என்றார் காமராஜர். நானும் அதைத்தான் நினைக்கிறேன். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல தியாகிகள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் தங்கி கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்கணும். அதற்கு பரங்கிமலையிலே ஒரு ஆசிரமம் கட்டலாம்னு பார்க்கிறேன். குன்றக்குடி அடிகளார் நிலம் தருகிறேன் என்கிறார் என்றார் ஜீவா. நல்ல யோசனை தான், திட்டம் போடுங்க, செய்வோம் என்றார் காமராஜர். ஆனால் இத்திட்டம் உருவாவதற்குள் ஜீவாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகி சென்ட்ரல் ஆஸ்பத்திரியில் மயக்க நிலையில் அட்மிட் செய்யப்பட்டார். அவர் மயக்கம் தெளிந்து விழித்ததும் அருகில் இருந்த மோகன் காந்தி ராமனிடம், பத்மாவுக்கு தந்தி கொடுங்க, காமராஜருக்கு போன் பண்ணுங்க என்றார். இதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள்.